அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய பயான்கள் மூலயமாகவும் அவருடைய மார்க்க உரைகள் மூலயமாகவும் எனக்கு என்னுடைய வாழ்விலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக அவருடைய உரைகள் மூலியமாக எனக்கு மார்க்க தெளிவு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நான் அல்லாஹ்வுக்காக நேசிப்போர்களில் அவரும் ஒருவர். நான் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். இப்போது சமீபமாக கடந்த 2 நாட்களாக அவரை பற்றின செய்தி தான் சோஷியல் மீடியாக்களில் வந்துட்டுருக்கு. சோஷியல் மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் உண்மையாக பொய்யா, அது சரியாக தவறா என்பது தெரியல. அவர் என்ன தவறு செய்தார், அவருடைய பர்சனல் லைஃப் என்ன என்பது அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. அது எனக்கு தெரியவும் செய்யாது. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடப்பட்ட ஒரு விஷயம். அதனால் பொதுவாக பேசுகிறேன். ஒரு நபர், ஒரு கண்ணியத்தோடு வாழ்ந்த ஒரு நபரை, ஒரு மார்க்க அறிஞரை, ஒரு ஆலிமை, ஒரு குழு, ஒரு குரூப் ரொம்ப ரொம்ப கேவலமான முறையில் பப்ளிக்கில் வச்சு அவருடைய கண்ணியத்தை தரைமட்டமாக்கிறார்கள். இதெல்லாம் செய்வதற்கு எப்படி அவங்களுக்கு அந்த மனசு வருதுன்னு கொஞ்சம் கூட தெரியலை. மார்க்க கல்வி 1% 1% அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா இப்படி அவர்கள் பண்ணியிருப்பாங்களா? இத்தனைக்கும் அவர்களெல்லாம் ஜமாத் ஆட்கள். மார்க்கத்துடைய அடிப்படை, இஸ்லாத்துடைய அடிப்படையே சகோதரத்துவம். இஸ்லாம்னாலே சகோதரத்துவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய மானம் காபாவை விட புனிதமானது, துல்ஹஜ் மாதம் பிறை 9 விட புனிதமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய மானத்தை நீங்கள் பாதுகாத்தால், அவருடைய மானத்தை நீங்கள் மறைத்தால், அவருடைய பாவத்தை நீங்கள் மறைத்தால், இறைவன் உங்களுடைய மானத்தை அவன் பாதுகாப்பான், உங்களுடைய பாவத்தை அவன் மறைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட அவர்கள் இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, தொழுது கொண்டு, குர்ஆனை ஓதிக்கொண்டு எப்படி இப்படிப்பட்ட ஒரு செயலை, இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை நீங்கள் இழிவுபடுத்த முடியும்? முக்கியமாக எந்த ஒரு எவிடன்ஸ், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பரப்புவது, ஒருவர் மீது குற்றத்தை சாட்டுவது அவதூறாகும். அவதூறு என்பது ஏதோ சாதாரண நம்ம டெய்லி பண்ணக்கூடிய சின்ன சின்ன பாவம் போல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவதூறு பரப்புவது என்பது மிகப்பெரிய பாவம். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கொடிய தண்டனை இருக்கிறது. இவருடைய விஷயத்தில் பெரும்பாலோர் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. உண்மையிலேயே அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்குது. அந்த வீடியோவில் ஒருவர் அப்துல் பாசித் புகாரி அவர்களை பார்த்து, நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா என்று கேட்கிறார். எனக்கு அவரை பார்த்து நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா என்று கேட்க மனம் நாடுகிறது. இஸ்லாம்னா என்ன, இஸ்லாமுடைய அடிப்படை தெரிந்திருந்தால் நீங்கள்லாம் இப்படி செஞ்சுருப்பீங்களா? ஆளாளுக்கு அவரை பார்த்து கத்துறது, ஏசுறது, கையை நீட்டி பேசுறது, கூச்சல் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் பப்ளிக்காக ரோட்டில் வச்சு பண்ணுறீங்க. இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட, இத்தனை வருஷமாக நீங்கள் கற்றுக்கிட்ட முறையா? இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட அணுகுமுறையா? இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இதுலேருந்து நல்லா தெளிவாக தெரிகிறது உங்களுடைய நோக்கம் வேறு. அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அதை எப்படி அணுக வேண்டும், மார்க்க என்ன சட்டம் சொல்லுது, அந்த மார்க்க அடிப்படையில் ஆக்ஷன் எடுக்கிறது என்பது சரியான முறை. இறைவன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான், அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான், உற்று நோக்குபவனாக இருக்கிறான். யாரும் அவனுடைய விழியிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. நிச்சயமாக நாம் அனைவரும் அப்துல் பாசித் புகாரி அவர்களுக்காக துவா செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பான், அவர் மீது கருணை காட்டுவான். ஒரு முக்மீன் பொறுத்தவரை இது ஒரு சோதனை தான். அவர் நிச்சயமாக இது ஒரு சோதனையை தான் அவர் பார்ப்பார். இந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.